Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்த போது இவ்வாறு கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் எங்கு பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வேதனை தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சோராகி நாசமாகி போச்சு. இது ரகுபதி பேசுறார். எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு, இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை தூங்கிட்டு இருக்குது, காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு. ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே 3 நாளைக்கு முந்தி ட்விட்டர்ல போட்டிருந்தேன். எல்லா பத்திரிகை வந்திருக்குது, ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் 3 நாளுக்கு முந்தி வெளியிட்டேன். நேற்றைய தினம் இப்படி நடந்திருக்கு. எவ்வளவு மோசம்! ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர். அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது, நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன், எங்களுக்கு 15,000 ரூபாய் கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும், அந்த பெண்மணி அவ்வளவு பணம் இல்லை, ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை எதை கொடுத்திருக்காங்க. பிறகு அந்த காவலர் இங்க வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது, அசிங்கமா இருக்குது. எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகா வெளியிட்டு இருக்காங்க, தைரியமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்குவேன். தயவு செய்து ஊடகங்களும் பத்திரிகை நண்பர்களும் இதை முழுமையாக வெளியிடுங்க. இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நடக்கின்ற செய்திகள், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், நாட்டில் நிலவுகின்ற அட்டுழியங்களை, பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியிட்டீங்களா தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். எவ்வளவு மோசமா ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்றாங்க, சிந்திச்சு பாருங்க. ஆனா முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்றாங்க, வீண் பழி சுமத்துறாங்க. இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். அதில் வந்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்,
என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க. அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது, அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். நானும் நாடாளுமன்ற மூத்த கட்சி நிர்வாகிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதன் அடிப்படையிலே 100 நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார். ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடிந்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு பள்ளியில மெட்ரிகுலேஷன் பள்ளியில இதுவரைக்கும் நிதி ஒதுக்காதனால ஏப்ரல் 19ஆம் தேதியே அதுக்கான அந்த கால்குலேட் பண்ணி அறிவிச்சிருக்கணும், இதுவரை அறிவிக்கல. இதனால பெற்றோர்கள், அதாவது இந்த ஏழை எளிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. இது நிதி இல்லாதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, அதை விரைவா அமல்படுத்துறதுக்கு? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது. அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை, கவனிப்பதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை, மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். நீங்கள் சொல்வதை போல இன்றைக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும், அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு இந்த குறைபாடுகள் நீக்க வேண்டும். நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன. இன்னும் 9 மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன. 9 மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதாவது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணியிடங்கள் 2 லட்சம். தமிழ்நாட்டில் பெண்கள் காவலர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.